இந்த மாஸ்டருங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களை திசை திருப்பிடுறாங்க. அவன் உன்னை சொல்லி கொடுத்து அது நடக்குது பாருன்னுவான். சொல்ல காட்டி கூட அது நடக்கணும் தானே? எப்படி நடக்கணும்? நீங்க அவன் சொன்னாலும் அவன் சொல்ல காட்டியும் நடக்கிற ஒண்ணுன்னா ஆகும், நடந்துதானே ஆகணும். மூன்றாவது கண் உங்களுக்கு இருக்குதுன்ற நான் சொன்னாலும் சொல்ல காட்டேன். சொல்றவன் உங்களுக்கு நடத்தி காட்டுறானா? திருப்பி போய் அவனை கேட்கறீங்களா? கேட்கற இடத்துல இருந்து நீங்க கத்துக்கினீங்களா? சத்தியமா இல்லை. அதுக்காகத்தான் அவன் உங்களுக்கும் அவனுக்கும் இடைவெளி வச்சுக்கிறான். அவனே உங்களை கூட பேசுறதுக்கு ஒன்றும் முடியாதவனா கிடையாது. அவ்வளோ ஒன்றும் பிஸியான ஒரு பர்சனாலிட்டி கிடையவே கிடையாது. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட உங்களை கூட பேச மாட்டான் அவன். ஏன்? ரொம்ப ஓசை ஒரு கதை சொன்னாரு. சாமியார் அவர்த்தா ரொம்ப ஈஸி, அதுவும் இந்தியாவில் ரொம்ப 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 பெரிய விஷயம் இல்லை இதுன்னா. என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யக்கூடாது, போய் உட்காந்துக்கோ. என்ன பண்ணு? எங்கன்னா ஒரு மரங்கிறோம் பார்த்து உட்காந்துக்கோ, நீ சாமியார் ஆயிடுவே. என்னங்க சொல்றீங்க? ஆமா போய் பாரு, நீ ஒன்னா செக் பண்ணு, ஒரே விஷயம் நீ பெரியார் ஆயிடுவேன். இருந்தாலும் போனாங்க கம்மனு உட்காந்துட்டான் குளிச்சுட்டு போய் 2 நாள் 3 நாள் பார்த்தாங்க போறவங்க வரங்களா, நீ அப்படியே உட்காந்துக்கிறான், இருந்தாலும் ஏதோ விசேஷம் இருக்குது. அங்கதான் பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின்ல கேரட் பிளாட்ஃபார்ம் ட்ரெயின்ல எல்லாம் உட்காந்தாங்க சோறு போய் போடுவாங்க பாத்துக்கிறீங்களா? கல்லு கட்டி சாமியார் சாரா வாங்கி கொடுத்துருந்தான் ரொம்ப பேரு. உட்காந்து பார்த்தா 2 நாள் 3 நாள் பார்த்தாங்க, ஏதோ விசேஷம் வருஷமா எல்லாமே இப்படி உட்காந்து 4 நாள் ஒரு மனுஷன் உட்காந்துக்கிறான்னா சாதாரண விஷயமாயா? சைக்கிள் ஓட்டினாவே துட்டு கொடுப்போம். நம்ம 3 நாள் சைக்கிள் ஓட்டாம பாத்துக்கிறீங்களா? சைக்கிள்லேயே தூக்கி சைக்கிள்லேயே வருவாரு, அதுக்கே துட்டு கொடுப்போம். சும்மா உட்காந்துக்கிறானே, யாரும் எதுவும் பேச இல்லைங்க. இவனா போயிட்டு என்ன சாப்பிடுங்க, இவர என்ன வாங்கி போய் கொடுப்பாரு? வீட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி போனாருன்னா அவங்களுக்கு என்ன வாங்கி போவாரு? செவ்வாழை வாங்கி போவாரு, காஸ்ட்லியா. சந்தோஷமா பாருங்க, இப்படி இருந்தாலும் சந்தோஷம். செவ்வாயை வருதுன்றத கூட தடை செஞ்சிருவான் உங்களுக்கு. ஏதோ ஒரு மனுஷன் செவ்வாயை வாங்கி அதையும் கெத்துருவான் உங்களுக்கு தயா இல்ல? அது வேற இது வேற. என்ன பண்ணு இப்படி அப்படின்னு பார்த்து வந்த உடனே சும்மா இப்படி பார்த்தாக்கா சாமியார் அதை பாக்குறாரு, இப்படி பார்த்தாக்கா சாமியார் இதை பாக்குறாரு, இப்படி பார்த்தாக்கா சாமியார் இப்ப மோன நிலையில இருக்கிறாரு. இவனா கதை கட்டி இவனா ஒன்னு சொல்லிட்டே இருப்பான். ஆல்மா நீங்க பாவடை கட்டி செஞ்சீங்கன்னா கூட நீங்க பாவடை சாமியார் ஆயிடும். ஆல்மா அவர் மேல காரி துப்புனீங்கன்னா கூட புனிதமாயிடும். ரொம்ப ஈஸி. அதுக்கே எவ்வளவு வேல்யூனா கொஞ்சம் மொழி எல்லாம் கத்துன்னு பேசுனீங்கன்னா எவ்வளவு வேல்யூ. இப்போ 50,000 ரொம்ப சீப்புங்க. 5 லட்சம் கொடுத்து கத்துங்க அந்த ஆளுகிட்ட போய். கூப்பிட்டு நாய உனக்கு கடவுள் தெரியுமாடான்னு கேளுங்க. இல்லாட்டி பாஸ்டர் உனக்கு கடவுள் தெரியுமான்னு கேளுங்க. இடியட் உனக்கு கடவுள் தெரியுமான்னு கேளுங்க. டே ரங்கராஜா உனக்கு கடவுள் தெரியுமான்னு கேளுங்க. என்ன கேளுங்க? தெரியும்னா நேரா சொல்லிக் கொடு. அது அனுபவத்துக்கு வித்தை இருக்குதுன்னா அந்த வித்தையே சொல்லிக் கொடு. நீ என்னடா மணிக்கணக்கில் பேசிக்கிற? அதுக்காக வந்தேன். உனக்கு சினிமா பார்த்து போர் வச்சிச்சு, நாடகம் பார்த்து போர் வச்சிச்சு, நீங்க அங்க எங்கேயும் போய் நீங்க செக்ஸ் டாய்ஸ் எல்லாம் வச்சு போர் வச்சு போச்சு. இப்ப அவனா ஒருத்தனை பேச விட்டு உட்கார வச்சு வேடிக்கை காத்து பார்த்துக்கணும். அதுவும் உனக்கு புரியாத பாசி இல்ல. சத்தியமா அவனுக்கு புரியாது. பேசுற அவனுக்கு புரியுதான் தெரியுங்க. பயிற்சி எங்கன்னா எவ்வளவு காசுனா கொடுத்து பயிற்சின்னு கேட்டு வாங்குங்க. நீங்க பண்ண அவன் பண்ணி எதனா பேசிக்கிறான் கேட்டு வந்தீங்கன்னா உங்களை விட லூஸ் ஒருத்தன் இல்ல, அவனை விட அறிவாளி இந்த உலகத்துல இல்ல. சத்தியமா அவன் பெரிய அறிவாளி தான். ஏன்? பணம் பண்றது தெரிஞ்சு வச்சுக்கிறானே. ஒண்ணுமே இல்லாம ஒரு பொருளை விற்க முடியுது இல்ல அவனால. யாரா சூன்யத்தை விற்க முடியுமாங்க? இல்ல நீங்க ஒரு விற்கிறீங்கன்னா இடியாப்பம் கத்திங்கிறாரு தம்பி. அது அவரால் கத்த முடியாம மைக்கெல்லாம் வர போட்டுக்கிறாரு. வாழ்க்கையில முன்னேறவே இல்லை. கடவுள் விற்கிறான், பிகல் ஆயிட்டானே. ஆட்டோ காரன்றோம். ஆனா ஒருத்தர் சாமியார் ஆயிட்டான அவசரமா அவர் சாமியாரு. பாக்க கழிவிட அவன் சொல்றது இல்லை. நித்யானந்தர் சாமியாரு, ஆட்டோக்காரன். ஆட்டோ ஓட்டுற அன்று நண்பர் வந்து பிரசவத்துக்கு இலவசம் ஓட்டி காட்டுறாரு. இவரு மரியாதை இல்லாத இவரு. அந்த புறம்போக்கு மரியாதை. அவரா ரா ரங்கராஜன் கூட இல்லை இப்போ ரா. ஏன்னா அவன் மனுஷன்ல, அவ்வளவுதான். அவன் உன்னோட பெரியவனா தான் அண்ணன் கூப்பிட்டு தம்பின்னு கூப்பிட்டு பெரியவனா தான் இருந்துன்னு போட்டோம். பீச குத்துட்டு நீ ஏமாறு, நான் ஏன் ஏமாறணும்? இல்ல நீ வீச குத்துறதுக்காக நான் மரியாதை பேசலன்றது தப்பா? மனிதனுக்குள் மனிதனை வந்து மதிக்கணும். எந்த விதத்திலும் தவறுகள் இல்லை. ஒரு மனிதன் மதிப்பது தவறா? இல்ல. ஆனா எதற்காக மதிக்கிறீங்க? அது ரொம்ப அவசியம். இப்ப சூன்யம் தெரிஞ்சவனுக்கு மதிப்பு தேவைப்படுமா? தேவைப்படல. இந்த